ரிசர்வேஷன் பாதிக்கப்படும் என்கின்ற உணர்ந்து அன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களுக்கோ இல்லை ஏன் சிஎன் அண்ணாதுரை அவர்களுக்கோ பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது 1951. ஆனால் பெரியார் அவர்கள் உருவாக்கக்கூடிய போராட்டம் மூலமாக அரசு, ஒன்றிய அரசு செவி சாய்த்து அன்றைக்கு முதலில் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை, அரசியலமைப்புடைய ஃபர்ஸ்ட் திருத்தத்தை உருவாக்கிய மண் நம்மளுடைய தமிழ்நாடு. நம்மளுடைய பெரியார் அவர்களுடைய போராட்டம், அண்ணாதுரையுடைய போராட்டம், இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதற்கப்புறம் 1994 அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சாதிவாரி 50% இருக்கணும்னு சட்ட வல்லுநர்களும் உச்ச நீதிமன்றமும் சொல்லும் பொழுது அது அரசியலமைப்புடைய அட்டவணையில் கொண்டு போய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு 69% நிலைநிறுத்திய மண் நம்மளுடைய தமிழ்நாடு, இந்தியாவுக்கு முதல் முறையாக. அப்படி நீதி கட்சியில் தொடங்கி, அப்படி 1951 பெரியார் அவர்கள் தொடங்கி 1994 அம்மா ஜெயலலிதா அம்மையார் மூலமாக 69% இடஒதுக்கீடே இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்தணும் அப்படிங்கிறத மக்களுக்கு எளிமையான முறையில் புரிய வைக்கணும். பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலமான பீகாரில் மண்டல் கமிஷன் அன்னைக்கு உருவாச்சு, மொரார்ஜி தேசாய் காலத்தில் உருவாச்சு. அதை நடைமுறைப்படுத்தினது 1990 விபி சிங் அவர்கள். விபி சிங் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு மூலம் 27% இடஒதுக்கீடை அமல்படுத்ததுனால அவருடைய ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கு எதிர்த்து நின்றது ஒன்றிய பாஜக அரசு. அன்னைக்கு அவங்களுடைய வாபஸ் வாங்கினாங்க. ஒன்றிய பாஜக அரசு இடஒதுக்கீடு எதிராக அவங்களுடைய குரல் இருந்துச்சு. அதனால விபி சிங் அரசு தன்னுடைய பிரதம மந்திரி பதவி போனாலும் இடஒதுக்கீடாக நின்று பிரதம மந்திரி போஸ்டிங்கை வெளியிட்டு உறுதிப்படுத்தினார். இந்த வரலாறு ஏன் சொல்ற அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன? 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு சேலஞ்ச்